பாருங்கள், இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டியில். ஸோ வரிசையாக டாபிக் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதையும் சேர்த்துக்கணும். எலெக்ஷன்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் இருக்குது, அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் லெசன் 10, 11, 14 அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு கேட்பாங்க. டிஎன்பிசி குரூப் 1க்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத வந்து உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நிறைய 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டை டச் பண்ண போகிறோம். அதில் முக்கியமான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான ரோல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். எலெக்ஷன் அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்கள். ஸோ அது இந்திய அரசாங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? இந்திய அரசாங்கம் எப்படி உள்ளது, ஸோ இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கீழே மாநில அரசாங்கம் உள்ளது அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு கீழே தான் நிறையா ரீஜியன்ஸ் சொல்லக்கூடிய மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர். இந்த மண்டலங்கள் தான் பிறகு டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஓகேங்களா, மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டங்களுக்கு பழைய காலத்துலேருந்து ஒரு பேர் பாருங்கள். என்ன பேர் அதுக்கு? ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத் அப்படிங்கிற ஒரு நேமு. ஸோ இந்த ஜில்லா பரிஷத் தான் பிறகு வட்டங்கள், வட்டாட்சியர் சொல்கிறோம் இல்லையா, தாசில்தார், மாநகராட்சி. பாருங்கள், ஹிந்தியில் பாலிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புக்கில் இருக்குது. நகராட்சிக்கு வந்து அதுவும் பாலிகா அப்படிங்கிறாங்க. பேரூராட்சி பாலிகா. ஸோ நம்ம தான் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியாக பிரிக்கிறோம். இந்த வட்டத்துக்கு கீழே தான் யார் வராங்க? கிராம பஞ்சாயத்து வராங்க. மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி கீழே தான் வார்டுகள் வராங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், வார்டு கவுன்சிலர், அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்து தனியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் நம்ம உள்ளே போகும்போது புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? என்ன? கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்னென்னா அரசியல் அமைப்பு. இதான் அரசியல் அமைப்பு, அமைப்புகள். அரசியல் அமைப்பு, அமைப்புகள் என்னென்னா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் யார் இருக்கா பாருங்கள்? எலெக்ஷன் கமிஷன். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பின்வரும் எவை அரசியல் அமைப்பு, அமைப்புகள் இல்லை? கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எது எது கிடையாது அப்படின்லாம் கேட்டு வச்சுருக்கிறான். ஸோ என்னென்ன கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும், எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண முடியும். தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட் யாருங்க? தேர்தல் ஆணையம். அடுத்தது இருக்காங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில பொது சேவை ஆணையம். அதே மாதிரி இங்கே மாறி இருக்க போகிறோம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனல் பாடியில் என்ன வந்துச்சு பாருங்கள்? ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் வந்து வந்திருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன், அதுவும் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நிதி ஆணையம் சொல்லுவாங்க, ஃபினான்சியல் கமிஷன். நேஷ்னல் கமிஷன் என்ன சொன்னீங்களா? தேசிய, அது அந்த சிறுபான்மையினர் மாதிரியே எஸ்சி எஸ்டிக்களுக்கான தேசிய ஆணையம். எல்லாமே எதில் இருக்குங்க? அரசியல் அமைப்பு, அமைப்புகளில் காணப்படுது. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரி.
அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல். இந்த அமைப்புகளை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? பிறகு இவர்களுக்கு பின்னணி அப்படிங்கிறது முக்கியமானது. பின்னணி என்ன பின்னணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தம் நடைபெறுகிறது. சட்ட திருத்தம் என்னென்ன திருத்தம் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷனர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989, தேர்தல் ஆணையத்தின் திருத்த சட்டம் 1989 கீழ் தான் இதெல்லாம் உருவாகுது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி, சரிங்களா? அவங்க ஒரு சுதந்திரமான இந்திய தேர்தல் ஆணையம். அவரை யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது, சரிங்களா? அதே போல் 1950, 1989, அதுக்கப்புறம் 90, 93 என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றை உறுப்பினர். அவங்க யார் எப்படி இருந்திருக்காங்க, ஒற்றை உறுப்பினராக இருந்திருக்காங்க, சிங்கிள் மெம்பர். இப்போ மல்டி மெம்பர் பாடியாக மாறிடுச்சு. சரி, இந்த எலெக்ஷன் கமிஷன் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி தேவை அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் குறிப்பிடப்படுது. ஸோ பார்ட் 15 ஆர்டிக்கல் 324 329 இந்த அரசியலமைப்பு பகுதி 15 பிரிவு 324 329 எலெக்ஷன் கமிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதுவும் வந்து புக்கில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை, சரிங்களா? என்ன இந்த ஸ்ட்ரக்சர்னால், ஒரு உறுப்பினர் அமைப்பு, சரிங்களா? ஒரு உறுப்பினர் அமைப்பு எப்போது 1950 15 அக்டோபர் 1989. பிறகு பல உறுப்பினர்கள் வந்தாங்களாமா. அந்த உறுப்பினர்கள் தற்போது உள்ளது 1+2 கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் வந்து சீஃப் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பார், ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பதை பார்த்துருப்பீங்க. ஸோ 1, 2, 3. ஸோ 1 ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் அப்படின்னா 2 தான் மேக்ஸிமம் வருவார், சரிங்களா? 3 2க்கு போயிடுவார். 3 வந்து நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. பாருங்கள், 16 அக்டோபர் இந்த டைம்லைன் ஷார்ட்டில் முக்கியமானது. 16 அக்டோபர் 1989 90 61வது அமெண்ட்மெண்ட் 61 அமெண்ட்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியல் திருத்த சட்டம் ஏன் சொல்கிறாங்க, வயது 21 18 குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். எக்ஸாம்பிள் அடிக்கடி அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டான். 1990 93 திரும்ப கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து மீண்டும் 3 உறுப்பினர் அமைப்பை கொண்டு வந்துட்டாங்களாமா. அதுதான் நம்ம இங்கே சொன்னது. அதுதான் இந்த உறுப்பினர்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த இசிஐ இருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க யார், அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிப்பாருங்க. அதான் முக்கியமானது. தி டிட்டர்மைன்டு பை தி பிரசிடென்ட். அவர் தான் தீர்மானிப்பார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை வந்து டிசைட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட் தான். அவங்களுக்கு சேலரி எப்படி இருக்குது, அவங்க சமூகத்தில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, SCI சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னது, மொத்தம் 3 போஸ்ட்டு இந்தியாவில் மிகப்பெரிய போஸ்ட் இல்லையா? ஒன்று பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த 3 போஸ்ட் வந்து உச்ச போஸ்ட்டுங்க, சரிங்களா?
இவங்களுக்கு கீழே தான் மற்றவர்களே வராங்க. அது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தரை மாறி மாறி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து இந்த ஓத்திங், இந்த பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு புதிய பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 30 to 45 மினிட்ஸ் இருக்குங்க. அந்த 30 to 45 மினிட்ஸில் ஹூ வாஸ் தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருப்பார். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க பார்த்தீங்களா, அவர் தான் பிரசிடெண்ட் ஆஃப் ஆக்டிங் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பார். அவர் தான் இந்த நியூ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நிறையா நியூஸஸ் வந்து நியூஸ் நீங்கள் பார்க்கலாம், சேனல்ஸ் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர்த்தையும், நாட் ஓன்லி இசிஐங்க, அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி அப்படின்னு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல உறுப்பினர் கொண்ட அமைப்பு, நியாயமான மற்றும் பதவிக்காலம், பதவி நீக்கம், இந்த 3 ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து புக்கில் உள்ளது ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார்கள். 6 வருடங்கள் அல்லது 65 வயது, பார்த்துங்க 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாங்க, ஆர் 65 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். எது ஃபஸ்ட்டு வந்துடுதோ அப்படி வெளியே போயிடணும். புரியுதுங்களா? அப்போது மேக்ஸிமம் இப்போது காலகட்டத்திலே பாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தா கூட 6 இயர்ஸ் யாரும் கம்ப்ளீட் பண்ணுறதே இல்லை. 1 or 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே போயிடுறாங்க. அப்போது அவங்க வரும்பொழுது அந்த போஸ்ட்டுக்கு 60, 63, 64 இயர்ஸில் தான் வராங்க. அடுத்தது பாருங்கள், பதவி நீக்கம். தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்க நடைமுறை எப்படி இருக்கும்? தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய பதவி நீக்க நடைமுறை, பிற தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரை, இது எல்லாமே சேர்த்து தான் பதவி நீக்கத்தை பற்றி டிசைடே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது பாருங்கள், இது புக்கில் காணப்படுது, +1 புக்லேயும் காணப்படும். ஸோ ஜென்ரலி வந்து நிர்வச்சன் சதன் அப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய எப்படி இருப்பாருங்க, நிரந்தர மற்றும் சுதந்திரமான அமைப்பு. நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடப்பதை இவங்க உறுதி செய்யணும். அதுக்கான விதி என்ன? 324, ஏற்கனவே ஆர்டிக்கல் பார்த்தோம், ஆர்டிக்கல் 324 to ஆர்டிக்கல் 329. பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், குடியரசு துணை குடியரசு தேர்தல், இவங்க எல்லாத்தையும் நடத்துவாங்க. நீங்கள் ஒன்று கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும், லோக்கல் பாடி எலெக்ஷனை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துறது இல்லை. அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதை கவனிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவான அனைத்து இந்திய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, நகராட்சி தேர்தல் கவனிப்பது கிடையாது. இப்படி தான் சொன்ன பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற வேலை தான். நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வரமாட்டாங்க. இது யார் பண்ணுறாங்க தெரியுதா? மாநில தேர்தல் ஆணையம். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். சரி, இது மாதிரிலாம் நடத்த சொல்லி யார் சொன்னால்? பாருங்கள், இங்கிலாந்து மாதிரி, நம்ம யார் மாதிரிங்க, இங்கிலாந்து மாதிரி இங்கிலாந்துகிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியாவில் இருந்ததுனால நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு சட்டம் இருக்குது பாருங்கள், நீதிபதி விசாரணை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதி விசாரணை சட்டம் 1968. இது ஒரு கொஸ்டினுங்க தனியாகவே, நீதிபதி விசாரணை சட்டம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா சபாநாயகர் அவர் தான் தலைவர், அவர் தான் ஏற்கிறது புறக்கணிக்கிறது, அவர் ஃபுல் ரைட்ஸுங்க. பாருங்கள், ஒரு கேஸ் வந்துச்சு இல்லையா, கேள்விப்பட்டோம்ல, என்ன கேஸ் இது? இந்த பாருங்கள், இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து புக்கில் இருக்கிறபடி இருக்காது
அது ஒரு ஒரு 60% தான் இருக்கும். ரிமைனிங் 30% நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் நடந்த நிகழ்வுகள் எடுத்தேன். ஒரு முறை தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேரை பதவி நீக்கம் செஞ்சார் சபாநாயகர். அது கோர்ட்டு கேஸ் போகும்போது கோர்ட் சொல்லிட்டாங்க, சபாநாயகர் என்ற பதவிக்கு நாங்கள் வந்து ரைட்ஸ் சொல்ல முடியாது. அவர் எடுக்கும் முடிவு தான் கடைசி. அது அவருக்கு அப்பீல் கிடையாது. சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அப்பீல் கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிர்வாகி அவர். ஓகேங்களா? இவங்க வந்து மக்களவையில் பதவி நீக்க தீர்மானம் 50. சரிங்களா? இங்கே பதவி நீக்க தீர்மானம் 50, மாநிலங்களவையில் மக்களவையில் வந்து 100. சரிங்க. இப்போ இந்த சபாநாயகர் கீழே 3 உறுப்பினர் குழு இருப்பாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, புகழ்பெற்ற நீதியரசர். மக்களவையில் சிறப்பு பெரும்பான்மை, மாநிலவையில் சிறப்பு பெரும்பான்மை, அதே மாதிரி குடியரசுத் தலைவரை வந்து பாராளுமன்ற பரிந்துரையின் படி தான் அடிப்படையில் நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட இதில் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இல்லை எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான என்னங்க அப்படி முக்கியமான அவங்களுக்கு வந்து இருக்குன்னா, பதவிக்கால பாதுகாப்பு. சுதந்திரமாக இருக்காங்க. நாட்டில் சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்தல் 324 இந்த சுதந்திரம் வழங்குகிறது. ஆர்டிகல் 324. ஆனால் சில குறைகள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு தேர்தல் ஆணையருக்கான தகுதியினை குறிப்பிடப்படவில்லை. பாருங்கள், எக்ஸாமில் கேட்க கொஷின். அரசியலமைப்பு பதிவு காலத்தை வரையறுக்கவும் இல்லை. ஓய்வு பெறும் தேர்தல் ஆணையரை மற்ற பொறுப்புகளில் செயல்படுவதை அரசியல் அமைப்பு தடை செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சில குறைகள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கேட்பாங்க. கூற்றுகள் காரணங்கள் அப்படிங்கிறதுல கேட்பாங்க. கன்ஃபார்மாக படித்து வச்சுக்கோங்க, சிறப்பாக படித்து வச்சுக்கோங்க, புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை தவிர மாநில சட்ட மேலவை, மக்களவை, மாநில சட்டப்பேரவை யாருங்க? இந்திய தேசிய ஆணையம். எல்லாத்துக்கும் ஒரு நேஷ்னல் கமிஷன் இருக்குது. பட் உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் அதான் வந்து நேரடியாக பார்க்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போகலாம். அப்படியே எகைன் ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாயிருக்கு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்குது. என்ன அந்த ஸ்ட்ரக்சர்? இந்த ஸ்ட்ரக்சரில் சிஇசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷன், சிஇஓ, டிஇஓ, ஆர்ஓ, பிஓ அப்படி வரிசையாக வருது. தேசிய அளவிலான தேர்தல் ஆணையம், மாநில அளவிலான தேர்தல் அலுவலர், ஓகேங்களா, அவங்களுக்கு கீழே மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர். கேள்விப்பட்டிருப்போம், எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டத்தின் யாருங்க சீஃப் எலெக்ஷனர் கமிஷனர் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. அவங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து போவாங்க. அதனால தான் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதிகமாக ஸ்கோர் பண்ணவங்க ஓடி போய் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சேலரிலாம் பற்றி நான் சொல்ல வரல, பட் ப்ரொமோஷன் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் கலெக்டருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு அலுவலர், வாக்குச்சாவடி. ஸோ இது மாதிரி வந்து ஓட்டிங் பிஹேவியரை வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வேலை என்ன, அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது பார்க்கலாம். பணிகள், அவருடைய பணிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, என்னென்ன வேலைகள் செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸையும் நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸையும் என்ன பண்ணுறாங்க, அந்தஸ்து கொடுக்குறாருங்க. எத்தனையோ வேலைகள் செய்கிறாரு. முக்கியமான வேலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் ஒரு அந்தஸ்து கொடுக்குறாரு. அடுத்தது என்ன பண்ணுறான்னா, எல்லையை வரையறுக்கிறாரு. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட்,
எல்லையை வரையறைத்து ஒரு ஆணையக்குழு உருவாக்கி பிரதேசம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா ஈரோடுக்கு ஒரு எம்பி சீட்டு, அது என்ன எல்லையை இந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த எல்லை இருக்கிறது அப்படின்னு சொல்வது இசிஐயோட வேலை. ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அட்வைஸ் கொடுக்குறாரு. யார் அட்வைஸ் கொடுக்குறாரு? ஸோ பிரசிடெண்ட் வெதர் த எலெக்ஷன்ஸ் கேன் பி ஹெல்ட் இன் தி ஸ்டேட் அண்டர் தி பிரசிடென்ட் ரூல். சரிங்களா. அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. எது மாதிரினா பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் உள்ள மாநிலத்தில் தேர்தல்களை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி தான் ஆலோசனை கூற முடியும். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸாமில் கேட்பான். அதே மாதிரி எலெக்ஷன் ஷெட்யூல், எப்போல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்கணும், ஓகேங்களா. வாக்காளர் பட்டியல் எப்போ கொடுக்கணும், இது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் எப்போ பதிவு பண்ணுறது போகிறது எல்லா வேலையும் செய்வாங்க. அதே மாதிரி யாராவது தவறு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு அவங்களையும் பார்த்து விதிமுறைகள் கொடுப்பது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான பணிகளாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் தெரியும் நம்மளுக்கு தேசிய கட்சி, மாநில கட்சியில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாத்தையும் இவங்க வந்து தனித்தனியாக கொடுக்க வேண்டியதான் இங்கே முக்கியமான வேலையாக பார்க்குறோம். சரி, இப்போ நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, தேசிய கட்சி, அவங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எங்கள் நேஷ்னல் பார்ட்டி ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒன்று இருக்கணுமா, ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்டிஷன். எப்படி, அதாவது பொது தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, பொது தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா 4 ஸ்டேட்டுக்கு மேலே அவங்க வந்து பிடிச்சிருக்கணும், அந்த அந்தஸ்து பிடிச்சிருக்கணும். அதாவது 4 ஸ்டேட்டில் அவங்க ஆட்சி அமைக்கணும். சரிங்களா. அதே மாதிரி வின்ஸ் 4 சீட்ஸ் இன் லோக்சபாலையும் அவங்க இருக்கணும். சரிங்களா. அதே மாதிரி 6% ஓட்டு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மாநில, அது தேசிய அந்தஸ்து அந்த பார்ட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா 2% சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. 3 மாநிலங்களில் பொது தேர்வில் லோக்சபா எலெக்ஷனில் அவங்க வந்து இருந்திருக்கணும், அல்லது 4 ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க ஆட்சி அமைக்கணும். அரசியல் கட்சிகளை பதவி செய்யாமல் தள்ளுபடி செய்ய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் கமிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து அதிகாரம் இல்லையாமல். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அதை சொன்னதை ஒரு சார்ட் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். நேஷ்னல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், இது முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா. என்ன சொல்கிறாங்க, 6% ஓட்டு இருக்கணும், 4 ஸ்டேட்டை பிடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நேஷ்னல் பார்ட்டி அவங்க. ப்ளஸ் 4 சீட்டு இல்லது லோக்சபா எந்த ஸ்டேட்லாவது இருந்தது போதும். இல்லையாட்டி 2% சீட்ஸ் இன் லோக்சபாவில் இருக்கணும். சரிங்களா. 6 மெம்பர்ஸில் இருக்கணும். ஆர் எலெக்டட் ஃப்ரம் தி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கணும். பார்த்துக்கணும், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் பார்ட்டி எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாநில அந்தஸ்து உள்ள பார்ட்டிஸு 6% வேலிட் ஓட்டு இருக்கணும், 2 சீட் அசம்பிளி இருக்கணும். சரிங்களா. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது டிஎம்கே அலைன்ஸில் வந்து எல்லோரும் நிற்கும் பொழுது எல்லோரும் உதயசூரியில் நின்னாங்க. ஆனால் வந்து இந்த திருமாவளவன் சொல்லக்கூடிய அவர் வந்து தனியாக பானை சின்னத்தில் நின்று 2 சீட்டை வின் பண்ணி 6% ஓட்டு அவருக்கு கிடைக்காட்டி கூட 2 சீட்டு கிடச்சிருச்சுல, அதனால் அவங்களுக்கு தனி, அதாவது மாநில அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அல்லது 3% டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் 3 சீட்ஸ் அசம்பிளி விச் எவர் இஸ் மோர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக்கில் இருக்கக்கூடிய சார்ட்டு அப்படியே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ இதுவும் அதே தான், திரும்ப ஒரு வித்தியாசமாக ஒரு சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட், ஆல்சோ அவைலபிள் இன் தி புக்ஸ். ஓகேங்களா, டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் பார்ட்டிஸ் இன் இந்தியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டதுங்க. சரிங்களா. எக்ஸாமில் எடுத்து பாருங்கள். முன்னாடி குரூப் 2ல் எக்ஸாமில் கேட்டிருக்கான்.
அதாவது நம்ம கேள்வியே படாத ஒரு புதுமையான ஒரு பார்ட்டி எங்கே இருக்குதுங்க, பீகாரில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அது எப்போ அவங்க வந்து ஆரம்பித்தாங்க அந்த பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரியும். ஸோ பிஜேபி 6th April 1980, ஐஎன்சி 28 டிசம்பர் 1985, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் இந்தியா 7th November 1964, ஆம் ஆத்மி 26th November 2012, பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய 14th April 1984, நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி 6th January 2018. ஸோ மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கோ, சரிங்களா? சார் போதுமா இது? கண்டிப்பாக பத்தாது. இன்னும் நிறைய பார்ட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ நீங்கள் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி படிக்க முடியாது, கஷ்டமான வேலை, சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டே வாங்க, ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். சரி, ஓட்டு போடணுன்னா என்னென்ன கண்டிஷன்? 18 வயசு இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். பாருங்கள், டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் அமைதியற்ற மனம், குற்றம், ஊழல், சட்ட விரோதம், சரிங்களா, இப்படிலாம் இருந்தால் நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணிடுவோங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. ஒரு மென்டல் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அப்படியே ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க, இந்த சம்பந்தமாக அரசாங்கம் 1950 சட்டத்தின்படி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் வந்து வாக்காளருடைய தகுதியை பற்றி சொல்கிறாங்களாமா, சரிங்களா? அது இல்லாமல் அந்த பட்டியலை தயாரிக்கிறத பற்றி சொல்கிறாங்களே, இது அந்த 1950 சட்டம். அதே போல் தொகுதியை வரையறைப்பதுன்னு சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் லெஜிஸ்லேஷன்னா என்னதும் தொகுதிகள் வரையறை செய்வது. அதே போல் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை ஒதுக்கிடுதல், இந்த வேலைகள் எல்லாமே இந்த 1950 சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஆண்டு 1951 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். தேர்தல் குற்றங்கள் பற்றி சொல்லியிருக்காங்களாமா, தேர்தல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சர்ச்சைகள் இருக்கா சொல்லியிருக்காங்களாமா, இடைத்தேர்தல்கள் பற்றி சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எந்தெந்த அரசியல் கட்சிகள் பதவி செஞ்சுருக்காங்க, அது இல்லாமல் இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி, தேர்தலை கையாளும் நிர்வாக இயந்திரம், அதையும் பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, 1951, அதை தான் நம்ம வந்து 2 பகுதியாக பிரித்து சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த செக்ஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செக்ஷனுங்க, என்னங்க செக்ஷனுங்கிறது என்ன, எதை பற்றி குறிக்குது? ஸோ அதுதான் சட்டமே. செக்ஷன் 11, செக்ஷன் 8ல் 1, செக்ஷன் 29A, செக்ஷன் 126, செக்ஷன் 123 3A எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. குரூப் 1லையும் கேட்பாங்க, குரூப் 2லையும் கேட்பாங்க. செக்ஷன் 11 என்ன சொல்கிறாங்க? செக்ஷன் 11, ஓகேங்களா? அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காலத்தை நீக்க அல்லது குறைக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது ஒருத்தரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, அந்த தகுதி நீக்க காலத்தை எடுத்துடலாம் அல்லது குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த செக்ஷன் 11. படித்து வச்சு கேட்பாங்க. நான் புரிய வச்சுருக்கேன்ப்பா, அவங்க இங்கிலீஷில் உள்ளது புரிய வச்சுருக்கேன். செக்ஷன் 8(1) அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்திய தண்டனை சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம், அதான் வந்து இந்தியன் பீனல் கோடு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 போன்றவற்றில் சில விதிகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்கான தண்டனை பெற்ற ஒருவர் தேர்தலில் போட்டியிட தகுதி அற்றவர். புரியுதுங்களா? ஸோ வந்து ஒரு கரப்ஷன் அவர் மேலே வந்துருச்சு அப்படின்னா அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 8(1). செக்ஷன் அடுத்த 29A தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சிகள் பதவி செய்தல். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா, அப்போ செக்ஷன் 29A சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது செக்ஷன் 126 என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, ஊர்வலம் நடத்துகிறீங்க, கேம்பெயின் பண்ணுறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, மீட்டிங் போடுறீங்க, 48 மணி நேரத்திற்கு முன் தொலைக்காட்சி மற்றும் அது போன்ற கருவிகள் மூலம் தேர்தல் விஷயங்களை காட்சிப்படுத்துவதை தடை செய்யப்படுகிறது, சரிங்களா?
48 மணி நேரத்துக்கு முன். புரியுதுங்களா? அதை வந்து செக்ஷன் 126 காணப்படுது. படித்து வச்சுக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ. படித்து வைக்க புரிஞ்சு தான் வைக்கணும். 123 அடுத்த ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க. மதம், இனம், சாதி. பாருங்கள், ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், கம்யூனிட்டி ஆர் லாங்குவேஜ். இந்திய குடிமக்களுக்கு நீங்கள் வகுப்புகளுக்கு இடையே பகையை உருவாக்கக்கூடாது. ஸோ நிறையா நீங்கள் பார்த்துருப்போம், எக்ஸாம் எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய பேர் பேசினதை. சரிங்களா? இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அவங்க செக்ஷன் 123(3)A வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு செய்தித்தாள் இந்த இந்து நாளிதழில் கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டி செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு புக்லேயும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? அரசியலை தூய்மைப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்வு கொடுத்தாங்களாமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11, 2013 ஒரு வெளியிட்ட அந்த சிறப்பு என்ன சொல்கிறாரு? ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என தீர்ப்பளித்திருக்காமா. எப்படி? ஒரு நாள் முன்னதாக ஜூன் 10, 2013 அதே அமர்வு வழங்கிய தீர்ப்பில் தங்களது மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் நாடாளுமன்றம், சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனையை தீர்ப்பு. இப்போ பேசணும் பார்த்தீங்களா? பிரிவு 8(4) சரிங்களா? செக்ஷன் 8(4) அதை பற்றி தான் அந்த தீர்ப்பு கொடுத்தவுடைய டேட்டை தான் இந்த புக்கில், டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறு வரையறை ஆணையம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு நோட் பண்ணிங்க. மறு வரையறை ஆணையம். மறுவரையறை ஆணையம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ஆர்டிக்கல் 170, 82 இப்படி வரிசையாக சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 170 என்ன சொல்கிறாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மாநிலங்களுக்கு எல்லை வரையறை சட்டம் கிடைக்கிறது. என்ன பண்ணுங்க? நீங்கள் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும்னு சொல்லி ஆர்டிக்கல் 170 சொல்லுகிறது. ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 82, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தான் பாராளுமன்றம் ஒரு எல்லை வரையறையை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் ஆல்ரெடி ஒரு ஆக்ட் நடந்திருக்குதாமா. 1952, 1962, 72, 2002. இப்போது வந்து டீலிமிட்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறது நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்துட்டே வந்தால் தான் அதை பற்றி டீட்டெயில்ஸு ரெண்டையும் மெர்ஜாகி எக்ஸாமில் புக்கில் இருக்க கொஷின்ஸ் நேரடியாக கேட்க மாட்டான். நியூஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து கொஸ்டினாக மாற்றி கேட்பான். அதான் நியூஸ் பாருங்கள், நியூஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஆர்டிக்கல் 324 என்ன சொல்லுது? நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? வரிசையாக ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுது பாருங்கள். ஃபஸ்ட்டு 324 தேர்தல்களை கண்காணித்தல். பாருங்கள்லாம் படித்து வச்சுக்கணும். தேர்தலை கண்காணித்தல் வேலை செய்கிறது. அதான் 324. வழி நடத்துதல், கட்டுப்படுத்துதல். இதோடைய அந்த கண்டிஷன்ஸ் பேஸ்டு தான் 324. யார் செய்வது? தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. நீங்கள் தான் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 324 சொல்லப்படுது. 325 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதம், இனம், சாதி, பாலினம் இந்த அடிப்படையில் எந்த ஒரு நபருக்கு சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவோ அல்லது தகுதி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இவர் இந்த மதம், இவர் இந்த மதங்க, அவர் அந்த மதங்க, அதனால் சேர்த்துக்கிறோம். இவர் இந்த மதங்க, அதனால் சேர்க்கக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 325 கூறப்பட்டுள்ளது. 326 சொல்கிறாங்க, மக்கள் அவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை அடிப்படை. வயது
வயது கொடுத்து வாக்குரிமை பண்ணக்கூடியது 326. 327 சட்டமன்றங்களுக்கு. இங்கே வந்து மாநிலங்களவை, மக்களவை. இங்கே வந்து என்னன்னா சட்டமன்றங்களுக்கு தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள். அதாவது ஸ்டேட் எலெக்ஷனை பற்றி சொல்கிறது என்னதுங்க 327. 328 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள் தொடர்பான ஏற்பாடுகள். அதாவது ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்களை ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதான் ஆர்டிக்கல் 328 கூறப்பட்டுள்ளது. 329 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. எதுலங்க? நீதிமன்றங்கள் எதில் தலையிடக்கூடாது? தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை கேட்பாங்க. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோ. ஆர்டிக்கல் 329. சரிங்களா? இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். புக்லேயும் இருக்குது. புக் எடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு புரியும். சரி, நடத்தை விதிகள். மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு அர்த்தம் நடத்தை விதிகள். அப்போது நைட்டு ஒரு 9 மணிக்கு சரிங்களா ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த 9 மணிலேருந்து நடத்தை விதிகள் வந்துடும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி தேர்தல் ஆணையத்தம் ஒரு வகுத்துள்ள கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எப்படி பரிணாமம் வளர்ந்துச்சு, அந்த எவாலுவேஷன் நடந்தது. 1960 பாருங்கள், 1960 கேரள சட்டமன்றத்தில் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்தாங்க. கேரள சட்டமன்றத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றதுங்க. கேரளாவில் அரசியல் கட்சிகள் ஒரு நடத்தை விதிமுறை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? லோக்சபா எலெக்ஷன் 1962க்காக கொண்டு வந்தாங்க. அப்போது எம்சிசி இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் 1962 நடந்தது. இப்படியே வரிசையாக வரும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த ஆர்பிஏ 1951, இந்தியன் பீனல் கோடு 1860, கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் 1973, அது எல்லாத்தையும் இந்த நடத்தை விதிகளை அமல்படுத்துவாங்களாமா. ஓகேங்களா? அதுதான் வந்து நடத்தை விதிகள் பரிமாணம் நடந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ஓட்டிங் மெஷினை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 1982 பை எலெக்ஷன் ஒன்று நடந்தது. அங்கே தான் முதல் முறையாக என்ன நடத்துகிறாங்க? இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. 1982 கேரளாவில் நடந்த ஒரு பை எலெக்ஷனில் தான் மின்னணு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதே மாதிரி ஆர்பி ஆக்ட் 1951 படி அமெண்ட்மெண்ட் 1988 கொண்டு வந்து இவிஎம் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 1999 கோவா சட்டசபை தேர்தல் முழுவதுமாக இந்த இவிஎம் மிஷின் நடந்தது. இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையில் ஒரு ஸ்டேட்டில் நடந்தது 1999. அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் 2004 நடந்தது. சரிங்களா? இது போல் தொடர்ந்து இது நடக்க இது பற்றி பேசணும் அப்படின்னா இந்த இசிஐஎல் அப்படிங்கிற கம்பெனியும் பெல் அப்படிங்கிற கம்பெனி சேர்ந்து தான் இந்த இவிஎம் மிஷினை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவுடைய பேட்டரி இல்லையா, அதோடைய என்ன சொல்கிறது, பேட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த மின்கலம் ஆல்கலைன் பேட்டரி. சரிங்களா? ஆல்கலைன் பேட்டரி, சிங்கிள் ஆல்கலைன் பேட்டரி, இது கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, பேலட்டிங் யூனிட் இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளே இருக்கிறத நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நீ புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, விவிபேட். இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, த ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்னங்க, ஒரு 7 செகண்டுக்கு ஒரு பேப்பர் வெளியே வந்து விழுங்க.
அது பேப்பர் வெளியே விழுந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். 7 செகண்டுக்கு வந்து தெரியும் நம்ம யாரை நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நேரடியாக பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அந்த விவிபேட்டில் வரக்கூடிய விஷயத்த நம்ம நேரடியாகவே நியூஸில் பார்த்துருக்கோம். ஆனால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 7 செகண்ட் அது வந்தாலும் அந்த ஸ்லிப்பு 5 மெஷின், சரிங்களா, 5 மெஷின், அதாவது 5 மெஷின் இன் ஈச் அசம்பிளி செக்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஸோ எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 5 அசம்பிளியை எடுத்து செக் பண்ணுவாங்களாமா. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இருந்துச்சுன்னா 5 ரேண்டம் எடுத்து அசம்பிளி எலெக்ஷனை வந்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் சொல்கிறேன், நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற பிரிவிலும் 5 அந்த இயந்திரங்கள் விவிபேட் சீட்டை எடுத்து எண்ணப்படுவார்கள். மாநில சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் 5 சீரற்ற இவிஎம், ஸோ ரேண்டமாக எடுத்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நோட்டா இது புக்கில் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கில் காணப்படக்கூடிய ஸோ நன் ஆஃப் தி எபோ நோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சட்டத்தின் கீழ் இருக்குது? 49(o) அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் தான் இந்த நோட்டா கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ நோட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிவில் உரிமைகளுக்கான மக்கள் சங்கம் மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்களாமா. அந்த கேஸ் மூலமாக தான் இந்த நோட்டா உருவானது. நோட்டா மிக உயர்ந்த வாக்குகளை பெற்றாலும் கூட புதிய தேர்தலை அறிவிக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தற்போது முழு அதிகாரம் இல்லை. முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், புரியுதுங்களா? நோட்டாவில் வந்து ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது, ஒரு தொகுதி இருக்குது, ஃபுல்லாக நோட்டாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அப்படி ஆனாலும் அங்கே வந்து தேர்தலை அறிவிக்க இசிஐக்கு தற்போது முழு அதிகாரம் இல்லை. சரி, இந்த நோட்டா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் தி டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தலுக்கு மட்டுமே நோட்டா விருப்பப்படி பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்து உள்ளது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது இல்லாமல் நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸை வச்சு சொல்கிறாங்க. 1/6 ஆஃப் தி வேலிட் votes ஃபார் கெட்டிங் பேக் தேர் செக்யூரிட்டி டெபாசிட்லேயும் வச்சுக்கிறாங்கம்மா. அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். வரிசையாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, புக்லேயும் அவைலபிள், நீங்களும் எடுத்து இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸில் வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அரசியலை குற்றப்படுத்துதல், ஒழித்தல், இதோடைய நீதித்துறையின் பங்கு என்ன? இந்த ரோல் ஆஃப் ஜுடிஷரி டிஸ்கிரிமினேட்டிங் இன் பாலிட்டிக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிறோம். அதாவது 2002 நடந்த ஒரு மேட்ரு. வேட்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகளை விவரங்களை வாக்குமூலத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. இது வாக்காளருக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் யாரெல்லாம் சரியான வாக்காளர்கள் இல்லை, அதை டைம்டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது யார் வாக்களிக்கிறாங்களோ, யார் ஓட்டர்ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருவாமா. இது வந்து யார் தவறான ஒரு வாக்காளர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிகிறது. 2013 ஒரு கேஸ் என்ன சொல்கிறாங்க, பிரிவு 8(4) செக்ஷன் 8(4) 90 நாட்கள் பாதுகாப்பை திறம்பட நீக்கி குற்றவாளிகளை தண்டிக்காமல் சட்டம் ஏற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உடனடியாக நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் இந்த 2வது கேஸு. யாருங்க? அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு மக்களிடையே தவறான ஒரு கருத்தை கூறி நம்ம வந்து இங்கே ஓட்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து சரியான ஒரு கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பிஐஎல் அப்படிங்கிற இன்னொரு கேஸு 2017 நடந்தது. சரிங்களா? பப்ளிக் இந்தியா ஃபவுண்டேஷன் கேஸ் சொல்லுவாங்க, பப்ளிக் இந்தியா ஃபவுண்டேஷன் கேஸ்.
இதில் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்க அரசியல்வாதிகள் அரசாணைகளை பல ஆண்டுகளாக ஆகணும். அரசியல்வாதிகளின் அரசாணைகள் இப்போ யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அரசியல்வாதி, அதை விசாரிக்க பல ஆண்டுகள் ஆகும் இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு சட்டம் ஏற்றவோ அல்லது அமைச்சராகவோ பணியாற்றவர்களை சுட்டி காட்டி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2017 சொல்லியிருக்காமா. இப்போ ரீசெண்டாக ஒரு மினிஸ்டரை வந்து நீக்கினாங்க, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மினிஸ்டராக இருக்கக்கூடாது, அவர் மேலே வந்து கேஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கமிட்டிஸ் ஆன் தி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ். அரசியல் குற்றப்படுத்தலை ஆய்வு செய்யக்கூடிய கமிட்டிகள் படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. முதல் கமிட்டி பாருங்கள், சந்தானம் கமிட்டி 1963, ஓரா கமிட்டி 1993. இந்த 2 கமிட்டி முக்கியமானது, சரிங்களா? இந்த கமிட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதிகாரிகளின் ஊழலை விட அரசியல் ஊழல் மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிய வந்தது மக்களுக்கு. இது சந்தான கமிட்டியில். ஓரா கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியில் அரசியல் குற்றங்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்துவத்தில் இருக்கவங்க, சரிங்களா, 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரும் அந்த அறிக்கை அரசாங்கத்தால் வெளிப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஓரா கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு கமிட்டி பாருங்கள், பத்மநாபையா கமிட்டி ஆன் போலீஸ் ரீஃபார்ம்ஸ். அதாவது காவல்துறை சீர்திருத்தங்களுக்கான பத்மநாபா கமிட்டி. சொல்ல வந்து உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை விட அவங்க இந்த கமிட்டி எதுக்காக போடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. அடுத்தது பாருங்கள், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது எதை குறிக்குது பாருங்கள். ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம், படித்து வச்சுக்கோ. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் உள்ளது தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சிருக்கும். பாருங்கள், கட்சி தாவல் சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. 1985 52வது சட்ட திருத்தின்படி 10வது அட்டைன் படி இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குது, படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்டுருவாங்க. 91வது சட்ட திருத்தத்தின்படி 2003 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி ஹேவ் தி ஃபேவர் ஆஃப் தி மெர்ஜர்ஸ். 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி 2/3 பேர் இணைப்புக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை திருத்தி வச்சுருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் 1996 முக்கியமானது. பாருங்கள், 61வது சட்ட திருத்தம் 1988. அதை வந்து லோயரிங் ஆஃப் தி ஓட்டிங் ஏஜ், வயதை வந்து குறைச்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை மெஷினை கொண்டு வந்தாங்க. 89 ஆண்டுடைய அந்த அந்த வாக்குச்சாவடிகளில் கைப்பற்றுதல், தேர்தலை ஒத்தி வைக்கிறது, தேர்தலை ரத்து செய்வது, எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படுவது எல்லா பற்றியும் 1989 கொடுக்கப்பட்டுறது. இப்போது எபிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எபிக்ஸ் ஏமாற்ற முடியாது. அங்கே வந்து எபிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அதாங்க வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. எப்போ கொண்டு வந்தாங்களாம்மா? 1993. பிறகு அடுத்த ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அது சீர்திருத்தம். இதில் எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ் 1996. இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? 1971 தேசிய கௌரவ சட்டத்தை அவமதித்ததுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாமா, சரிங்களா? அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது பாருங்கள், ஒரு 10 பேர் முன்மொழிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. த நம்பர் ஆஃப் ப்ரப்போஸ் ஆர் 10 ரெஜிஸ்டர்ஸ் எலக்டட். முன்மொழிஞ்சாங்கன்னா எண்ணிக்கை, முன்மொழிவோர் எண்ணிக்கை இல்லையா, தொகுதியில் 10 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்தது நாங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து என்னது? லிக்வர்ஸ், த சேல் ஆஃப் லிக்வர்ஸ், மது விற்பனையை வந்து தடை செய்கிறது.
ஓகேங்களா, அதுவும் வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி நிறையா வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு கேண்டிடேட் வந்து இறந்து விட்டால் அப்படின்னா, ஒரு வேட்பாளர் இருந்தால் 7 நாட்களுக்குள் வேறு வேட்பாளரை முன்மொழியலாம். தெரிஞ்சு வச்சுக்கோ, புரியுதுங்களா? அதே போல் ஆயுத தடையும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன, அதாவது பிரச்சார காலம் இருக்குது பார்த்தீங்களா, 20 14 நாட்கள் தான். 20 நாட்களிலிருந்து 14 நாட்களாக குறைக்கப்பட்டது, ரெடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இந்த ரீஃபார்ம்ஸில் கொண்டு வந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இடைத்தேர்தலுக்கு கொண்டு வரதுடைய வந்து 6 மந்த்துக்குள்ளே இடைத்தேர்தல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் தான் நமக்கு தெரியும். மொத்தம் வந்து என்னென்ன ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 1996 ஒரு ரீஃபார்ம்ஸு, ஓகேங்களா. அடுத்தது 1996 உடைய ரீஃபார்ம்ஸு. நெக்ஸ்ட்டு ரீஃபார்ம்ஸ் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீஃபார்ம்ஸ் 2010, புரியுதுங்களா. 2010 அடுத்த ஒரு தேர்தல் சீர்திருத்தம் நடைபெறுது. அந்த ஆக்ட் என்னங்க, ஆர்பிஏ ஆக்டு 2009. அந்த ஆக்ட் படி தான் அந்த சீர்திருத்தம் நடந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸிட் போல் பற்றி பேசப்பட்டுள்ளது. சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வழக்கை சமர்ப்பிக்க 3 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊழல்களில் அனைத்து அதிகாரிகளும் அடங்குவர். அடுத்தது, தீவிரமில்லாத வேட்பாளர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு வைப்பு தொகை. சரிங்களா. ஸோ அதாவது நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாத்தையும் இதில் வந்துடுறாங்க. நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்துடுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஆக்ட் 2010 ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு வாக்குடைய உரிமை சொல்லப்படுவது ஆர்பிஏ, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2010 கொடுக்கப்பட்டுள்ளது. ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா லிவிங் அப்ராட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரல் தேர்தல் பத்திரங்களை பற்றி. அது ஒரு கட்சி இருந்துச்சு அப்படின்னா, யாராவது பணம் வச்சுருக்கவங்க பணத்தை கொடுக்குறத வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா. பாருங்கள், ஏடிஆர், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக சீர்திருத்தங்களின் சங்கம். 69% the total income of the national and regional parties between 2004-2014-15 contributed through the funding from unknown source நடைபெற்றுள்ளது. அதாவது இந்த இடையில் தேசிய மற்றும் பிராந்திய கட்சிகள் மொத்த வருமானத்திலிருந்து 69% அறியப்படாத மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்பட்டது. அதனால தான் பாண்ட் கொண்டு வந்தாங்க. அது 255 சட்ட ஆணையம் என்ன சொல்கிறாங்க, பெரிய நன்கொடையாளர்களால் வற்புறுத்தல் மற்றும் கைப்பற்றல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 இதை பற்றி சொல்லியிருக்கப்பட்டுள்ளது. ஆர்பிஏ 1951 இது கூறப்பட்டுள்ளது. இது மாதிரி நிறையா சீர்திருத்தங்கள் கூட, அதே மாதிரி யூனியன் பட்ஜெட்லேயும் இது கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கமிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ். தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான குழுக்கள் என்னென்னா பாருங்கள், தர்கண்டே குழு 1974 படித்து வச்சுக்கோ. கமிட்டியை பற்றி எக்ஸாமில் கேட்பாங்க, டைம்லைன் ஷார்ட் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. திரும்ப சொல்கிறேன், கேஷுவலாக இருந்துடாத. அடுத்தது 1974 ஜெயபிரகாஷ் நாராயண கமிட்டி. 1990 கோஸ்வாமி கமிட்டி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். 1993 ஓரா கமிட்டி. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. லா கமிஷன் ரிப்போர்ட் எலக்ட்ரல் ராஸ் 1999. 2001 வந்து நேஷ்னல் கமிஷன் டு ரிவைவ் த ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். 2004 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா
ப்ரப்போஸ்டு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், இரண்டாவது நிர்வாக தீர்த்த சட்டம் இல்லையா, இந்திய தேர்தல் ஆணையம், முன்மொழிக்கப்பட்ட தேர்தல் சீர்திருத்தங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்த 2 கமிட்டி இருக்குது. ஸோ 2004 ஜீவன் ரெட்டி கமிட்டி, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2008, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். எல்லாமே எக்ஸாம்ஸில் வரக்கூடியது. இந்த சார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், தார்குந்தா குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு சரிங்களா 1990, ஓரா குழு 1993, வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999, இந்திரஜித் குப்தா 98, 2004 இந்திய தேர்தல் ஆணையம், வீரப்ப மொழி 2007, டங்கா குழு 2010. படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க, மிஸ் பண்ணிடாத. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு கொஷினாக கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். கோசாமி கமிட்டி எப்போங்க? 1990. கோசாமி கமிட்டி 1990. ஓரா கமிட்டி எப்போ? 1993. இந்திரஜித் குப்தா கமிட்டி எப்போ நடந்ததுங்க? 1998. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2008. பாருங்கள், இப்போ படித்தது நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, படித்து வச்சுக்கோ. அடுத்தது பாருங்கள், விவிபேட் என்ற சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது எது? ஈஸியாக இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். வாட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்தியா இஸ் கரெக்ட்? சரிங்களா, ஏன்னா அரசியல் ஆட்சிகள் குறித்து கீழே காணப்படும் வாக்கியங்கள் எது சரியானவை? இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சின்னு வந்தாலே அது சரிதான். அடுத்தது, சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவப்பட்ட கட்சிகள், ரெண்டுமே சரிதான். போத் ஆர் கரெக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க, இது மாதிரி லெவலில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஜெகதீஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஹரியானா 2007. ஸோ எதுக்கு? மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ எம்பி சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடுக்காக தான் அந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இதனுடைய பாடப்பகுதி நமக்கு வந்து முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ யூடியூப் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.